ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி சிக்கன் 65 செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் வித் போன் அண்டு ஈரலோட. நான் வந்து சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளில் போட்டு தான் நான் கழுவ போகிறேன். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவினா கொஞ்சம் பாக்டீரியாலாம் செத்துரும். நான் வந்து சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளில் போட்டு கழுவி எடுத்துக்கினாச்சு. கழுவுனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். உங்களுக்கு தேவையான அளவு காரம் வேணும்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு வினிகர் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, புளிப்பாகிடும். அப்புறம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கார்ன் பவுடர், சோள மாவு இருக்குல்ல, சோள மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சோள மாவு, ஏன்னா சிக்கன் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ஆட் பண்ணால் கொஞ்சம் நிறையா மாவாக வந்துடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதேமாரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு, சிக்கன் போட்டு பொரிக்க வேண்டியது தான். சிக்கன் கேப் விட்டு போடுங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். 15 to 20 minutes லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகும். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளேட்டில் மாற்ற வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டிஷ் சமைச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியானதே சாப்பிடுங்க. தேங்க்யூ.